கடலாட்டம் ரசம் இருக்கணும், சக்கரை பொங்கல் போட்டாட்டம் மிதக்கணும். ஒரு பேச்சாளர் அவரை ஒருத்தன் கிளப்பிட்டான். சார், நீங்கள் சக்கரை பொங்கலில் ரசத்தை ஊற்றி சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டுட்டான். அவருக்கு முதல்ல கேட்குறப்போ என்ன இவன் காம்பினேஷனே இல்லாமல் சொல்கிறான்னு தோணுச்சு. ஆனால் அவன் ரெண்டாவது வாட்டி அவன் சாப்பிட்டதை ஒரு விதமாக சொன்னான். சார், நீங்கள் சும்மா இருங்க சார், அந்த கார ரசத்தோட அந்த சக்கரை பொங்கலை மிதக்க விட்டு அப்படியே கடலாட்டம் ரசம் இருக்கணும், சக்கரை பொங்கல் போட்டாட்டம் மிதக்கணும், அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்டோம்னா வாமிரதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். ஒரு சிலர் சாப்பிட்றத விட சாப்பிட்றத விவரிக்கிறப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணும். உடனே அதை ட்ரை பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி கிளப்பி விட்டுட்டான் அவர். எப்படா நிகழ்ச்சி முடியும், இவர் பேச்சாளர் இல்லையா, எப்படா நிகழ்ச்சி முடியும், எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அவருக்கு முடியறதுக்கே 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. இவருக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு 12 கிட்ட ஆயிடுச்சு. பொண்டாட்டி தூங்கிட்டு இருக்கா. ஏம்மா எழுந்துருங்கிற பொம்பளைய கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு அடுப்பில் சக்கரை பொங்கலை வை, ஒரு அடுப்பில் ரசத்தை வை, நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இவரும் எல்லாம் ஹெல்ப் பண்ணி அது பெரிய கொடுமை. அவங்க தூங்கிக்கிட்டே செஞ்சு எல்லாம் முடிச்சு இவங்க சாப்பிட்றதுக்காக அவர் ரசத்தை கொண்டு போகிறார். அதுக்கு மேலே முடியல. அந்த ரசத்தை வாசனை பிடிக்கவே முடியலையா அவருக்கு. அதனால் மறுநாள் இவங்கிட்ட போய் கேட்குறார், டேய் படுபாவி, எதுக்குடா என்கிட்ட சொன்ன? எத்தனை பேர் இருக்காங்க, மற்றவங்களெல்லாம் நீ கிளப்பி விட வேண்டியதானே, அதை ஏன்டா என்கிட்ட சொன்ன? அந்த கவுண்டமணி மாதிரி என்ன ஏன்டா கேட்ட, சரி அதை ஏன்டா என்கிட்ட சொன்ன, என்கிட்ட ஏன்டா கேட்டான்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவனே பாவப்பட்டு, இல்லைங்க சார், நீங்கள் நேற்று சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, அந்த சாப்பிட்றத பார்க்குறப்போ எதை கொடுத்தாலும் சாப்பிடுவீங்கன்ற மாதிரி தோணுச்சு. அதனால் இவரை கிளப்பி விடுவோன்னு கிளப்பி விட்டேன்.